ஓ தேவனுக்கு மகிமை. என்னை தூக்கி எடுத்தார். He is a lifting God. அவர் தூக்கி எடுக்கிற ஒரு தேவன். I don't know how you come to church today. You might be in choir, you might be the keyboardist, but what is happening on the inside of you, your God knows. What you are fighting on the inside, your God knows. What is making you cry, your God knows. As you sing today, என்னை தூக்கி எடுக்கிற தேவனை நீங்க பாடும்போது He will lift you. Do you not know about your God? Do you not know that even if people throw you in the den, the lions cannot touch you if He is with you? They throw you into fiery furnaces. ஒரு முடி குடிய கரகாத அளவுக்கு கர்த்தர் பாதுகாக்கிற ஒரு தேவன். அன்னைக்கு நல்ல ஆசையா ஆண்டவர் ஆராதிங்க. 6 மாதம் என்ன காத்தீரே ஆண்டவரே. இந்த வருகிற 6 மாதம் I declare all the 6 months that is ahead of you will be fully miraculous. It will be filled with testimonies for you. நம்புகிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்கிறது. If you believe, it will be. Just worship God. ஆண்டவரே, I change everything, Lord. நான் ஆராதிக்கும் போது ஆண்டவரே, pick me up from the pits, oh God ன்னு சொல்லி ஆண்டவரை ஆராதிங்க. அவருடைய கரத்தை நீட்டி உன்னை தூக்கி எடுப்பார். தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. Yes, tell him. கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. தேவனுக்கு மகிமை. ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. One more time. ஓ தேவனுக்கு. ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி நிச்சயமாக தூக்கி எடுப்பார். நிச்சயமாக உன்னை தூக்கி எடுப்பார். தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. நான் இயேசுவை நேசிக்கிறேன். மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்கறையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கறையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். Hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. நல்ல கைகளை தட்டி declare it. வாயிலிருந்து அறிக்கையிட்டு சொல்லுங்க. ரட்சித்தாரே. அவருடைய கரத்தை நீட்டுவார். ஓ தேவனுக்கு மகிமை. ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன். நான் இயேசுவை நேசிக்கிறேன். மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்கறையில் நான் என்றும் அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கறையில் நான் என்றும் அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். देवराजंच देवराजंच महिमय विवासदा. मायेसु निसायेसु. Amen. तम हस्तयति गुकर येसु निसा. मायेसुस्त प्रेम कला. मा येसूस्का. मायेसुस्त प्रेम कला. मायेसुस्त प्रेम कला. कन्युरने मासिटिन विठल येसुस्त स्तुति कला. कन्युरने मासिटिन विठल येसुस्त स्तुति कला. Hallelujah. Hallelujah, hallelujah.
glory to God. Oh, glory to God. He has lifted me up. Declare He it. has lifted me up. I know. He has lifted me up. He has lifted out His hand and He has lifted me up. and that's why I love Him so. I love Him more. I love Him more and more. Hey, I love Him more and more. and when I stand upon the other shore, I'll praise Him more and more. hey, And when I stand upon the other shore, I'll praise Him more and more. hallelujah. And when I stand upon the other shore, I'll praise Him more and Sing hallelujah. hallelujah, hallelujah, நல்ல கைகளை தட்டி hallelujah, 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 hallelujah. one more time. Hallelujah, 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 Give Him glory in the house. hallelujah, hallelujah, ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தாரே. சொல்லுங்க ஆண்டவர்ட்ட, என்னை தூக்கி எடுத்தீங்க. நம் கருத்தின் நீக்கு Amen. ரட்சித்தரை, ஓ தேவனுக்கு He will lift you up. He will lift you up. ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தாரே. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நான் இயேசுவை நேசிக்கிறேன். வாய் திறந்து சொல்லுங்க. என் மேலும் நேசிக்கிறேன். Amen. அக்கறையில் நான் என்றும் அவரை என்று வாழ்த்துவேன். Hey, hey. அக்கறையில் நான் என்றும் அவரை என்று வாழ்த்துவேன். Hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Glory be to God. Hallelujah, 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 hallelujah. Hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah. Praise your God in this house. கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. என்னை தூக்கி எடுத்தீரே ஸ்தோத்திரம். You reached out your hand and you lifted me up. I worship. யோசேப்பை குழியிலிருந்து தூக்கி எடுத்தவர் நீர் அல்லவா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நாங்க விழும்போதெல்லாம் எங்களை தூக்கி எடுக்கிற கர்த்தர் நீர் அல்லவா. பரத்திலிருந்து ஆண்டவர் நீர் எங்களை தூக்கி எடுக்கிற தேவன் நீர் அல்லவா. உம்மை ஆராதிக்கிறோம். சோர்வில் நாங்க கீழே விழும்போது, துக்கத்துல கீழே விழும்போது, when we get down, when we get weary, when we get discouraged, when we fall, your hand lifts us up, oh God. Lord, we need that hand. என்ன ஒருவேளை தூக்குங்கன்னு சொல்லி சொல்லுங்க ஆண்டவர்ட்ட. Lord, stretch out your hand. We need that hand, oh Father. That hand to lift me, that hand to guide me. அந்த கரம் என்னை தூக்காவிட்டால் I will never be able to get up. அந்த கரம் என்னை தூக்கட்டும். Lift me. 6 மாதம் என்னை நடத்தினேன். இன்னும் 6 மாதம் நீர் என்னை நடத்துவேன் நான் நம்புகிறேன் சுவாமி. வேதம் சொல்லுகிறது, Abraham believed God and it was credited as righteousness to him. When there is no way for something to happen and you still believe God, that makes you righteous person. ஆண்டவரை நம்பும்போது அவன் நீதிமானாக மாறுகிறான். நம்புவதற்கு சூழ்நிலையே இல்லாத போதும் கூட நீங்க நம்புறீங்க. கர்த்தருக்கு அது ரொம்ப இஷ்டம்.
When you trust God, it pleases God. தோல்வியான வேளையில், கஷ்டமான வேளையில், பாதைகள் எல்லாம் அடைக்கப்பட்ட வேளையிலையும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறது அது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு காரியம். I don't know how your situation is, but open your mouth and tell, நான் இன்னும் உங்களை நான் நம்புறேன் ஆண்டவர். அப்படி சொல்லும்போது ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிரும். அப்படி சொல்லும்போது இது எனக்கு இன்னும் நடக்கலை, இது எனக்கு இன்னும் வாய்க்கலை, ஆனால் நான் நம்புறேன் ஆண்டவர். I still trust you. Abraham was getting old, வயசு போயிட்டே இருந்துச்சு, பிள்ளை பிறக்கிறதுக்கெல்லாம் அவனுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் நான் உங்களை நான் நம்புறேன்னு ஆபிரகாம் சொல்லுவார். அது அவனை நீதிமான்னு ஆண்டவர் சொல்றார். அதே மாதிரி நம்புவதற்கு, if you don't have any ways to trust, but yet you say, நான் உங்களை நம்புகிறேன். Ruth says, your God will be my God, your people will be my people. Ruth was a young woman, her dreams were shattered, everything was dead. There was two women, one lady left because she couldn't handle the pain. ஆனா அந்த கஷ்டத்தின் மத்தியில, அந்த நெருக்கத்தின் மத்தியில, there was this young Moabite woman. She said, I will stay with you, I will not leave you. She said, your God Naomi will be my God. She accepted God and she became the great grandmother of a king. ஆண்டவரை நம்புறது சொல்லுங்க. ஆண்டவருக்கு இன்னைக்கு நம்மள நான் நம்புறேன் ஆண்டவர். என்னதுக்கு நீங்க நம்புறீங்களோ, I don't know, but tell God, open your mouth and உங்களை நான் நம்புறேன்னு வாய்களை திறந்து சொல்லுங்க. உம்மை நம்புவேன்
நன்றி செலுத்துகிறோம். We worship you, Jesus. நாங்கள் உண்மை நம்புகிறோம் ஆண்டவரே, உண்மை நம்புகிறோம் சுவாமி. We worship you. நாங்கள் உங்க மேல நம்பிக்கையாக இருக்கிறோம். We worship you. நல்ல கைகளை தட்டி begin worshiping Jesus. நாங்கள் வெட்கப்பட்டு போகிறது இல்லை சுவாமி, நாங்கள் குற்றப்பட்டு போகிறது இல்லை சுவாமி. நீர் எங்களை நினைக்கிற ஒரு தேவன், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், நீர் எங்களை உயர்த்துகிற தேவன். நாங்கள் உண்மை நம்புகிறோம், தொடர்ந்து உண்மையில நம்பிக்கையாக இருக்கிறோம். நாங்கள் உண்மை நம்புகிறோம். We worship you, Jesus. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. முடிவு பரியந்த உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். Elohe, 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 உம்மை துதிப்பேன். Elohe, 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 உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கிற எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்தேன், இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்தேன், புதிய ஒரு உடன்படிக்கையா, இழந்திட்ட covenant of love. திரும்ப தந்தீர். Elohe, 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 உம்மை துதிப்பேன். Elohe, 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 உம்மை துதிப்பேன். இன்னொரு முறை சொல்லுங்க. Elohe, Elohe, எல்லோரே உம்மை துதிப்பேன். ஒரு சின்ன ஒரு பைபிள் வசனம் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். Luke 7, லூக்கா 7வது அதிகாரம் 36வது வசனம். The Bible says, when one of the Pharisees invited Jesus to have dinner with him, he went to the Pharisee's house and reclined at the table. A woman in that town lived a sinful life, learned that Jesus was eating at the Pharisee's house. So she came with an alabaster jar of perfume. As she stood behind him at his feet weeping, she began to wet his feet with her tears. Then she wiped them with her hair, kissed them, and poured perfume on them. When the Pharisee who had invited him saw this, he said to himself, if this man were a prophet, he would know who is touching him and what kind of a woman she is, that she is a sinner. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை. அந்த ஸ்திரீ வந்து ஆண்டவருடைய கால் மேலே வந்து விழுந்துருவான். அங்கே நிறைய பேர் பார்த்து அந்த ஸ்திரீயை வந்து அவ அசுத்தமானவ, அசிங்கமானவன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் அவளுக்காக பரிந்து பேச ஆரம்பிக்கிறார். He starts defending this woman. ஆண்டவருக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஆண்டவர் பார்த்தார், நான் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தேன், யாரும் என்னை ஆராதிக்கலை, யாரும் எனக்கு முத்தம் கொடுக்கல. பட் திஸ் உமன் கேம், என்னுடைய காலில் வந்து விழுந்து அவருடைய முத்தங்களால் என்னுடைய காலை முத்தமிட்டார், அவளுடைய கண்ணீரினால் என்னுடைய பாதங்களை துடைத்தார். I accept her worship, he said. அங்கே Pharisees were holy people, எல்லாம் நல்ல பரிசுத்தவாங்க, அங்கெல்லாம் ரொம்ப உயர்ந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் அந்த பாவியினுடைய அந்த அவளுடைய ஆராதனை ஆண்டவருக்கு அவ்வளோ பிரியமாக இருக்குது, ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. Sometimes you think
நான் எப்படி ஆண்டவரை ஆராதிக்க முடியும்? என்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் எல்லாம் சரியில்லையே, என் வாழ்க்கையில் இப்படி அப்படியெல்லாம் இருக்குதுன்னு. பட் the minute you begin to fall at the feet of Jesus, உன்னுடைய ஆராதனை அவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கு. உன்னுடைய குற்றம், உன்னுடைய தவறுகள் இதெல்லாம் ஆண்டவருக்கு இல்லை. அவருடைய காலில் போய் நீங்கள் விழுறீங்க, அந்த மினிட்ல everything changes. This is what happens in the time of worship. ஆராதனை வேளையில் ஆண்டோட காலில் போய் விழுந்துடணும். ஆண்டவருக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. உன்னுடைய கண்ணீரினால ஆண்டவர் ஆராதிக்கும் போது அது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஆராதனையா இருக்கு. And as we go to the close of worship, I don't know what you're carrying in your head. அவங்க சொன்னாங்க, இவருக்கு அவளோட பாவம் தெரியல போல அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. எல்லாம் தெரியும் ஆண்டவருக்கு. ஆனாலும் மற்றவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னு கிடையாது. God sees you as his son. God sees you as his daughter. All he needs is for you to come and fall at his feet. இன்னைக்கு நீங்க, if you're ready, the next 6 months that is ahead will be life changing for you. இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்துல போய் நீங்க கீழே விழுந்தீங்கன்னா வருகிற 6 மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக கர்த்தர் மாற்ற முடியும். இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்துல போய் விழுந்தீங்கன்னா, முழுமையான ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அவருடைய பாதத்துல விழுந்தீங்கன்னா, he is a life changing God. வாழ்க்கைகளை மாற்றுகிற தேவன், கதைகளை மாற்றுகிற தேவன், சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். The same people he will turn to look at you in a different way. That's the kind of God that you serve. நீ ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். இந்த பாடலை பாடுகிற வேளையில அவருடைய பாதத்துல போய் விழுந்துருங்க. Close your eyes. He is king. அவர் ஒரு ராஜா. அந்த சிங்காசனத்துல வீற்றிருக்கிற He is the king of kings. சர்வ வல்லமை உள்ளவர், ரொம்ப பெரிய ஆண்டவர். அவருடைய பாதத்துல போய் விழுந்தா அவருடைய இறக்கம் ஒரு மனுஷனை தூக்கிச்சுன்னா it will be life changing. Worship him. கைகளை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து பாடுங்க. If you can, முடிஞ்ச அளவுக்கு if you can stand and worship, கைகளை உயர்த்தியோ முழங்காலையோ, this time belongs to Jesus. ஆராதி. To worship you, Lord. I gladly bow my knee. मैं आराधिक करे. Worship you alone. Forever you will be. Forever you will be. Forever you will be. The Lamb upon the throne. मैं आराधिक करे and worship you alone. நான் பாடுவேன். He's the risen King. Stay.
you worship Jesus, you will be free. The Lamb upon the throne, The Lamb upon the throne, I gladly bow my knee Jesus, and worship you alone. சிங்காசனத்திலே சிங்காசனத்திலே வீற்றாடும் ராஜனே, வணங்கி போற்றியே, we give you all this glory, Lord, it belongs to you. உம்மை ஆராதிப்போம். சிங்காசனத்திலே சிங்காசனத்திலே ரிபத்தலமந்தரிடபா. வீற்றாடும் ராஜனே, We give you glory. வணங்கி போற்றியே, We worship you, Jesus. உம்மை ஆராதிப்போம். Forever you will be. Forever you will be Forever. the Lamb upon the throne. We give you all the glory. I gladly bow my knee We worship you. We worship you. and worship you alone. Forever you will be Forever you will be. the Lamb upon the throne. The Lamb upon the throne. I gladly bow my knee and worship you alone. சிங்காசனத்திலே வீற்றாடும் ராஜனே, வணங்கி போற்றியே, உம்மை ஆராதிக்கிறேன். சிங்காசனத்திலே praise Him. வீற்றாடும் ராஜனே, வணங்கி போற்றியே, உம்மை ஆராதிக்கிறேன். நான் பாடுவேன் உயிர்த்தெழுந்த Amen. Forever you will be. Worship Him in this presence of God. ஆண்டவர் ஆராதிங்க, நன்றி சொல்லுங்க. நல்ல அந்நிய பாஷைகளில் வாய்கள் நிரம்பித்து clap your hands. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜா. Worship Him. Worship Him. Sing and worship Him. கைகளை தட்டி கைகளை உயர்த்தி ஆசையாக ஆண்டவர் ஆராதிங்க. ரிமா ஷரிலா மாண்டோரி ரிமாண்டோலில பர 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 பாஷரில மர பர 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 பர. We thank you, Jesus. Don't stop, don't stop. Worship Him, worship Him. Don't stop yourself. Worship Him. கட்டுப்படுத்தாதீங்க. வரண்டலில மண்டலில பரப. பரிஷண்டல மண்டலில பில பரப.
தேவாலயத்துக்கு வந்து ஆண்டவரை மனதில் ரம்யமாக ஆராதிக்கணும். We're not making noise, we're worshiping Jesus. ஆராதிக்கிற வேளையில தான் கட்டுகள் உடையும், ஆராதிக்கிற வேளையில தான் அற்புதங்கள் நடக்கும், ஆராதிக்கிற வேளையில தான் heavens will begin to open. ஓ ரிமண்டலே கேட்டல மண்டலே பலபரப ஷடிட பரப பரிட்டலலம அற்புதமான நாமத்தை பாடும்போது எனக்கு நீரே We have finished 6 months. நாளிலிருந்து the next 6 months will begin. Just before I finish worship, I want you to pray for yourself. கண்களை மூடி உங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. The next 6 months என்ன நமக்கு காத்திருக்கிறதோ நமக்கு தெரியாது. What is ahead of us we don't know. But I want you to close your eyes. இருக்கிற எல்லாருக்கும் asking you, the next 6 months put it on the feet of Jesus. And I give you 1 minute to pray before I finish. I want you to, I don't know if you want to speak in tongues, if you want, what do you want to do? The 6 month remaining, things must happen in your life. Prayers must be answered in your life. Put your faith in it, put your belief in it. I want you to open your mouth, whatever you want to do, blast in tongues, pray and take control over your life. Bind the devil, demon, whatever you need to do, pray. வாயில திறந்து ஜெபம் பண்ணுங்க. தலைமையில கைகளை வைத்து pray. ஆண்டவரே என்னுடைய under the next 6 months that is remaining, I pray. Come on church, this is not how you pray. நல்ல வாயில திறந்து ஆண்டவரே வருகிற ஒவ்வொரு 6 மாதங்களே உங்க கையில நாங்க ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம். I pray August, September, October, November, December. I cancel every plan of the enemy over my life. எல்லா சத்துருவுடைய திட்டங்களை ஆண்டவரே அடுத்து வருகிற 6 மாதங்களே I break every altars that will speak against my life, everything that raises
rises against me, everything that will fight my peace, let it be destroyed right now. Holy Spirit, Lord, we pray. வாசல்கள் திறக்கப்படுவதாக, ஆண்டவர் வழிகள் திறக்கப்படுவதாக. I declare every satanic demonic plans against my life, against this church, against our homes, against our children, I break its power right now in the name of Jesus. நல்ல கைகளை தட்டி ஜெபம் பண்ணுங்க. Tell God, ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம், எனக்கு விரோதமாக ஏறெடுக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காது போகட்டும் சுவாமி. என்னுடைய சமாதானத்தை கெடுக்கும்படிக்கு, என்னுடைய சந்தோஷத்தை கெடுக்கும்படிக்கு, whatever comes against you, I declare it broken by the blood of Jesus Christ. I speak peace. சபைக்குள்ள சமாதானமும் வீடுகளுக்குள்ள சந்தோஷமும் உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். We thank you. We thank you. We cover by the blood of the Lamb. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். We thank you Jesus. Amen. Amen. Amen.